ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சென்னையில் டாடா மோட்டார்ஸ் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, நிறைய கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி வண்டி வேணும்லாம் சொல்லுவாங்க. நானும் ஓகே எல்லாம் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டு சிபில் ஸ்கோர் செக் பண்ணால் சிபிலில் காட்டும். இந்த மாதிரி ஆல்ரெடி அவர் வண்டி எடுத்திருக்காரு, வண்டி எடுத்து இஎம்ஐ கட்டாமல் வண்டியை பேங்க்கில் கொடுத்துட்டாரு அப்படின்னு காட்டும். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் வண்டியை வாங்கினேன், பட் என்னால் கட்ட முடியலை, நான் பேங்க்கில் நானே எடுத்துகிட்டு போய் ஒப்படைச்சிட்டேன். உண்மையாக நல்ல விஷயந்தான், நல்ல ஒரு யாரும் ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு பண்பு இருக்குது, ஓகேங்களா? அது நல்ல விஷயந்தான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதாவது பேங்க்லேருந்து ஆளுங்க உங்கள் வண்டி சீஸ் பண்ணிட்டு போனாலும், இல்லை நானே என்னால் முடியலைப்பா, என்னால் இஎம்ஐ கட்ட முடியலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நீங்களே எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் அது சீசிங் தான் வரும். சிபில் ஸ்கோரில் அப்படி தான் காட்டும். அவங்க எடுத்துன்னு போனாங்க, இல்லை நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா அதில் காட்டாது. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அடிப்படும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஃப்யூச்சரில் வண்டி எடுக்க முடியாது, மற்ற லோனும் எடுக்க முடியாது. அதாவது ஹோம் லோனோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு லோன் நமக்கு தேவைப்படுது, இல்லை நம்ம ரிலேஷனில் இல்லை நம்ம பசங்களுக்கே ஒரு நாளைக்கு ஒரு வண்டி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் கேரண்டராக கூட உங்களால் போட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்னொருத்தர்கிட்ட போய் கேரண்டர் கேட்கணும். என் பையனுக்கு ஒரு வண்டி எடுக்கிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், அதுக்காக ஒரு கேரண்டர் வேணும்னா நம்ம வெளியே போய் நம்ம கேட்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருக்க வைக்கும். அந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போது இன்னொன்று சொல்கிறேன், சின்ன விஷயம். அதாவது எந்த ஒரு வண்டியும் அவ்வளோ சீக்கிரத்தில் சீஸ் பண்ண விட்டுறாதீங்க. இப்போ நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிளை பற்றி நான் சொல்கிறேன், மற்ற வண்டியை விடுங்க, பட் கமர்ஷியல் வெஹிக்கிளை பற்றி சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ், அதாவது நம்ம ஏன் வண்டி எடுக்கிறோம், ஒரு வண்டி எடுத்து அது மூலயமா சம்பாதிச்சு இன்னும் நிறைய வண்டியை வாங்கி நம்ம குடும்ப சூழ்நிலையை உயர்த்தி காட்டணும்னு தான் நம்ம ஒரு வண்டியை எடுக்கிறோம். பட் சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு சாதகமாக அமையாமல் சில நேரத்தில் நம்மளை வச்சு செஞ்சிடும். அது தெரிஞ்ச விஷயந்தான், ஓகேங்களா? அதனால் சில விஷயம் நடக்கும் போதோ அதுக்கு என்ன, அதாவது அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் என்றதை நான் ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். அதனால் ஓகேங்களா, இதை கொஞ்சம் கேளுங்க. அதாவது நான் வண்டி ஓட்ட என்னால் முடியலை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் வண்டி ஓட்ட முடியல அப்படின்னு ஒன்று நினச்சுன்னா, இல்லை ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் நான் எடுத்தேன் சார், பட் ஆனால் இப்போ அது க்ளோஸ் ஆகிடுச்சு, என்னால் வண்டி ஓட்ட முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஓகேங்களா? லோடு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓஎல்எக்ஸ் இருக்குது. ஓஎல்எக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, வண்டியோட ஃபோட்டோவை போட்டு நான் இந்த வண்டியை வாடகைக்கு கொடுக்குறேன், அது மூலிமா எனக்கு வருமானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம், ரெண்ட்டுக்கு விடுறேன்னு சொல்லி போடலாம். அந்த மாதிரி நிறைய கம்பெனி சொந்தமாக வண்டி வாங்க மாட்டாங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிரைவர் அந்த வண்டி ரெண்டுமே சேர்த்து அவங்க வாடகைக்கு ரெண்டாகவே எடுப்பாங்க ஒரு கம்பெனிங்க. இல்லை ஒரு சில கம்பெனிக்கு அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு வண்டி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. டிரைவர் என்கிட்ட இருக்காங்க, வண்டி மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லுவாங்க. அதுக்கான காசை நீங்கள் இது பண்ணி அவங்ககிட்ட கரெக்டாக பேசிங்க. ஏன்னா அது உண்மையாக நல்ல கம்பெனியாக பார்த்து விடுங்க, அது உங்களோட பொறுப்பு, ஓகேங்களா? விடுங்க. அந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது மூலிமா ஒரு இஎம்ஐ போக கையில் மாதம் ரொம்ப தேவையில்லை, ஒரு 5000 ரூபாயிலேருந்து 10,000 கிடைச்சாலும் நல்ல விஷயந்தான். ஏன்னா நாளைக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த காசு தேவைப்படும், ஓகேங்களா? ஒரு 5,000 ஒரு 10,000 நமக்கு வருமானம் வராமல் இருந்தால் கூட ஓகே. அந்த வண்டி என்னென்னா, வண்டி தாராளமாக அந்த கம்பெனியில் நீங்கள் விடலாம். இல்லை டிரைவர் அண்டு வண்டியும் சேர்த்து கேட்டாங்கன்னா நீங்களே போய் அந்த வண்டியை ஓட்டி நீங்கள் சம்பாதிக்கலாம், ஓகேங்களா? ஆனால் நல்ல கம்பெனியாக பாருங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லைப்பா என்னால் முடியலப்பா, வண்டி ஓட்ட முடியாது, நான் வண்டி பேங்க்காரங்க எடுக்க தான் போகிறாங்க, என்னால் இஎம்ஐ கட்ட முடியலை அப்படின்னு வந்தால் பேங்க்காரங்களையும் எடுக்க விடாதீங்க. ரெண்டாவது நீங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி கொடுத்துடாதீங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது சிபில் ஸ்கோர் அடிப்படும், உங்களால் லோன் எடுக்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ வண்டியை வந்து ஓஎல்எக்ஸில் சம்திங் வண்டியை வந்து போட்டு வண்டியை சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு வைங்க. அதை நீங்களே வண்டியை நல்லா புரிஞ்சுங்க, நீங்களே வண்டியை ஒரு நல்ல ரேட்டுக்கு வண்டியை விற்றுட்டு அந்த பணத்தை பேங்க்கில் போய்ட்டு ப்ரீ க்ளோசிங் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு வண்டியை விற்கிறதுக்கு முன்னாடி பேங்க்கில் எவ்வளோ பணம் கட்டணும். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு 10ஆம் தேதின்னு வைங்களேன், 25ஆம் தேதி இல்லை 20ஆம் தேதி, ஏன்னா ஒவ்வொரு நாளும் இஎம்ஐயோட கவுண்ட்டு மாறிட்டே இருக்கும். அதனால் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20ஆம் தேதி இல்லை 25ஆம் தேதி கட்டிட்டேன்னா, மொத்த அமௌண்ட் கட்டினேன்னா எவ்வளோ கட்டினா ப்ரீ க்ளோசிங் ஆகும்னு கேட்டிங்கன்னால் பேங்க்கில் சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வண்டியை வந்து ஓஎல்எக்ஸில், அதாவது புரோக்கர்கிட்ட கொடுக்காதீங்க, டேரெக்டாக ஓஎல்எக்ஸில் அந்த மாதிரி போகணுங்க. டேரெக்டாக கஸ்டமர் வந்து டேரெக்டாக வண்டி வருவாங்க. அவங்க வந்து வண்டியை பார்த்து ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுப்பாங்க. அது உங்களுக்கு கரெக்டாக சூட்டபுளாக ஆகுதான்னு நீங்கள் பாருங்கள். இதனால தான் நாங்கள் எப்போவுமே வண்டி ரீவேல்யூ உள்ள வண்டியாக நீங்கள் எடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா இதுதான் ரீசன். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ரீவேல்யூ இல்லாத வண்டியை கூட எடுப்பாங்க. பரவாயில்ல சார், எனக்கு இப்போதைக்கு இது போதுன்றது எடுத்துப்பாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அதனால் ரீவேல்யூ உள்ள வண்டியாக நீங்கள் எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் அது அமையும். அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ என்னென்னா, வண்டியை நீங்களே எடுத்துகிட்டு போய் வண்டியை விற்றுட்டு அதை வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னால் அது நீங்கள் க்ளோஸ் ஆகும். அது சின்ன ஒரு பெனால்ட்டி தான் போடுவாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோரும் பெருசாக அடிப்படாது. இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது நீங்கள் வண்டியை திரும்பவும் எடுக்கலாம். ஓகேங்களா? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அவங்கள எடுக்க விடாதீங்க, நீங்களே எடுத்துன்னு போய் கொடுக்காதீங்க. வண்டியை நீங்களே சேல் பண்ணி வண்டியை பேங்க்கில் கொடுக்க பாருங்கள். ஓகேங்களா? இதனால் உங்களுக்கு உங்களோட ஃப்யூச்சருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு கால் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வண்டி கேட்டாங்கனால் மறக்காமல் என் நம்பரை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.